தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸில் பாடல்கள் கேட்குறது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ இன்றைக்கி நம்ம லீஃப் பாப் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸோட முழு விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இதோட நிறைகள் என்ன, குறைகள் என்ன, இதை நம்ம வாங்கலாமா வேணாமா, இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி நம்ம தமிழோட டெக்கில் பார்க்கலாம். நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. லீஃப் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு அழகாக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் வந்து மேட் பண்ணியிருந்தாலும் வந்து ரப்பரைஸ்டு ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுனால கையில் பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரே நம்முடைய ஃபோனோட ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கரோட பேக் சைடில் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அதோட மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிள் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட டாப் சைடில் ஒரு பவர் பட்டன், அது மட்டும் இல்லாமல் ஒரு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், அது இல்லாமல் ஒரு ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் வந்து வேரியஸ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கரோட பாட்டம்லையும் ஸ்டாண்டோட பாட்டம்லையும் வந்து ஒரு ரப்பர் கிரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வைக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பட்டனை ஒரு 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஸ்பீக்கர் ஆன் ஆகிடும். இந்த ஸ்பீக்கரை நம்மளுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணி எப்படி பாடல்கள் கேட்குறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ப்ளூடூத் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணலாம். உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பாடல்கள் கேட்கும் பொழுதோ இல்லை வீடியோ பார்க்கும் பொழுதோ இந்த ஸ்பீக்கரை நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் முழுவதுமாக சார்ஜ் ஏறுறதுக்கு 1.5 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்குது. இதில் இருக்கிறது 1000 mAh பேட்டரி. இதை பயன்படுத்தி நம்ம 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் வந்து பாடல்களை தொடர்ந்து கேட்க முடியும். இந்த ஸ்பீக்கர் ப்ளூடூத் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆக்ஸ் கேபிள் மூலமாகவும் வந்து பாடல்களை வந்து கனெக்ட் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரில் மெமரி கார்டு மற்றும் FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பாடல்களை வந்து கேட்க முடியும். இந்த ஸ்பீக்கர்லேயே இன்பில்ட் மைக் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வர கால்ஸையும் நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர்லேயே அட்டன் பண்ணி வந்து பேச முடியும். இதே ஒரு மல்டிபர்பஸ் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு ஆப்டான சவுண்ட் குவாலிட்டி தான் சொல்லுவேன். அதே நேரத்தில் குவாலிட்டி இருக்கிற அளவுக்கு வால்யூம் இந்த ஸ்பீக்கரில் கிடையாது. ஸோ இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பீக்கர்னு சொல்லலாம். ஆனால் அவுட்டோரை பொறுத்தவரை இதோட சவுண்ட் வால்யூம் வந்து அந்த அளவுக்கு வந்து பத்தாது. நல்ல குவாலிட்டியான சவுண்டோட பட்ஜெட் விலையில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லீஃப் பாப் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கூப்பன் கோடு தமிழ் TT20 அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். இதன் மூலமாக நீங்கள் 1200 ரூபாய்க்கு இந்த ஸ்பீக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேளை சவுண்ட் வால்யூம் அதிகம் உள்ள ஸ்பீக்கர் வேணும்னு நினச்சிங்கன்னா இதற்கு அடுத்ததாக ஒரு ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த ரிவ்யூவில் உள்ள ஸ்பீக்கரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் டுடே டெக் சேனலில் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.